Hi friends, welcome to our FDF Tamil channel. நாம இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் பைனாப்பிள் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பைனாப்பிள் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். பாயசம் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த பைனாப்பிள் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதே கப் அளவுக்கு 1 கப் வெல்லம், 1/4 கப் தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கீறி வச்சுருக்கேன். அடுத்து ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய், 1 பிஞ்ச் சுக்கு, முதல் தேங்காய்பால், 2ஆம் தேங்காய்பால் ஒவ்வொரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 30 ml அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே திராட்சையும் சேர்த்து 2 நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் தேங்காய் சின்ன சின்ன பீசஸை நம்ம கட் பண்ணி வச்சதை அதையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌனாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃபைனலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது அன்னாச்சி பழத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த நெய்லியே நல்லா வேக வச்சுக்கலாம். பழம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் வெல்லத்தை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பாக வடித்து எடுத்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சுக்கு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த பழம் வந்து அங்கங்கே நமக்கு சின்ன சின்ன பீசஸாக நமக்கு பாயசம் சாப்பிடும்போது வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க செகண்ட் பாலை முதல்ல சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போது ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்தும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான பைனாப்பிள் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.